வாசகர்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், ஆளும் கிரகத்தை பற்றி நம்ம கேபி சிஸ்டத்துலையும் நம்மளுடைய பாஸ்கரா சிஸ்டத்துலையும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். நம்ம சிஸ்டத்தில் எது முக்கியத்துவம் வகிக்குது சார்? ஆளுங்கிரகங்கிறது கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையில் லக்னாதிபதி, லக்ன நட்சத்திர அதிபதி, ராசி அதிபதி, ராசி நட்சத்திர அதிபதி, கிழமை அதிபதினு 5 ஆளுங்கிரகத்தை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பயன்படுத்தினார். அந்த 5 ஆளுங்கிரகத்தை வச்சு ஒருத்தருடைய லக்ன ராசியை நம்ம தீர்மானிக்கணும் அப்படின்னா, இங்கே லக்னம் ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு உபநட்சத்திரம், ஒரு உபநட்சத்திரம் 4 வருது இல்லையா? அதே மாதிரி ஒரு ராசி நிலையை பார்த்தா ஒரு ராசி, நட்சத்திரம், திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் 4 இருக்கு இல்லையா? கிழமை அதிபதி இருக்கு இல்லையா? அப்போ இதில் ஒரு 4, இதில் ஒரு 4, 8, 8 1 9 இது விஷயங்களை தீர்மானிக்கிறதுக்கு நீங்கள் 5 ஆளுங்கிரகங்களை வச்சு நீங்கள் தீர்மானிக்க முடியுமா? முடியாது. அதனால் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆளுங்கிரகம் 5ன்னு யூஸ் பண்ணார். பாஸ்கரா முறையில் ஆளுங்கிரகம் 9ஆக யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, லக்னாதிபதி, லக்ன நட்சத்திராதிபதி, லக்ன உபநட்சத்திரம், லக்ன அந்தரம், ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி, அதாவது திசை அதிபதி, புத்தி அதிபதி, அந்தர அதிபதி, சூட்சும அதிபதி, கிழமை அதிபதி அப்படின்னு 9 ஆளுங்கிரகம் எடுத்துக்கோம். இந்த 9 ஆளுங்கிரகமும் அந்த 9 ஆளுங்கிரகமும் கம்பைல் பண்ணுனா நீங்கள் ஒரு லக்னம் ராசியை உங்களால் தீர்மானிக்க முடியும். நீங்கள் 5 ஆளுங்கிரகத்தை வச்சு 9 ஆளுங்கிரகங்களை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? இப்போ ஃபஸ்ட்டு அது ஃபெயிலியர் ஆகிடுது இல்லையா? அதன் வழியாக நம்ம எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் லக்ன ராசி 2ஐயுமே போட்டு ஒன்றுக்கு மேற்பட்டு ஒரு கிரகம் அமைந்திருந்தால் அந்த ஆளுங்கிரகம் வலிமையானது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் கேள்வி வைக்கிற நேரத்தில் 3 புதன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 3 புதன் வலிமையானதுன்னு எடுத்தால் அந்த நிகழ்வை அந்த புதன் கிரகமே செய்யுமா? அந்த புதன் கிரகம் செய்யணும் அப்படின்னா அந்த கேள்விக்குரிய பாவத்துக்கு குறிகாட்டிகளாக புதன் வந்திருக்கணும்ல. அந்த புதன் 6 12ஆம் பாவத்தை குறிகாட்டுதுன்னா அவருக்கு அந்த கேள்விக்கு திருமணத்தை அந்த புதன் எப்படி வலிமையான கிரகம் அந்த திருமணத்தை செஞ்சு வைக்கும்? செய்ய முடியாது சார். அப்போ செய்ய முடியாதுல்ல. அப்போ வலிமையான ஆளுங்கிரகம்னு சொல்லி எடுக்கிறதுல என்ன கருத்து? அதனுடைய பயன்பாடு என்ன? அது முறையானதா முறையற்றதா அப்படின்னு யோசிக்கணும். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லப்பட்ட முறை வேறு. பாஸ்கரா முறையில் அதை அப்படி பயன்படுத்துறதில்லை. 3க்கு புதன் வந்தோடனே வலிமையானதுன்னு சொல்கிறதில்ல. கேள்விக்குரிய பாவத்தை எந்த கிரகங்கள் ஆளுகின்றனவோ அந்த கிரகங்களே ஆளுங்கிரகம் அப்படிங்கிறதே பாஸ்கரா மெத்தட். இது லக்னம் ராசியை காட்டும், ராசியை லக்னத்தை காட்டும்னு ஒரு நியதியும் உள்ள இருக்கு. இந்த ஆளுங்கிரகங்கள் ஒரு சம்பவம் நடைபெறும் போது கேள்வி கேட்ட நேரத்தில் என்ன லக்னம் ஓடுகிறதோ, லக்ன நட்சத்திரம் உபநட்சத்திரம் ஓடுகிறதோ அதே தசாபுத்தி நடைபெறும் நேரத்தில் சந்திரன் அந்த புள்ளியில் இருக்கும்போது அந்த நிகழ்வு நடக்கும். இதைத்தான் லக்னம் ராசியை காட்டும், ராசி லக்னத்தை காட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட 360 டிகிரியில் ஒரு புள்ளியில் தானே அந்த நிகழ்வு நடக்குது. அப்போ அந்த புள்ளியை தானே சந்திரனோ லக்னமோ கிரகமோ தொடும். அதனால தான் அதை ஆளுங்கிரகமும் நான் சொல்கிறேன். பாஸ்கரா மெத்தடில் ஆளுங்கிரகம் என்றால் கேள்வியை ஆளுகின்ற கிரகம் எதுவோ அதுவே ஆளுங்கிரகம். அதிகமாக வந்த கிரகம் ஆளுங்கிரகம் அல்ல. அதனால் தயவு செஞ்சு இது நல்லா கூர்ந்து கவனிங்க. அதே மாதிரி ஒரு ஆளுங்கிரகம்ங்கிறது கேள்வியை மட்டும் ஆளலை, அந்த சூழலை ஆளுகிறது, வெற்றி தோல்வியை ஆளுகிறது, சம்பவம் நிறைவேறும் காலத்தை ஆளுகிறது, சம்பவம் நிறைவேறும் தேதியை ஆளுகிறது, சம்பவம் நிறைவேறும் மாதத்தை ஆளுகிறது. இதை இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆளுங்கிரகத்தை
பயன்படுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். நீங்கள் எல்லாம் படித்து முடிஞ்சு பாவமுனை உள் தொடர்பில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்த ஒரு பாடு நீங்கள் எல்லாருமே வெறும் ஆளுங்கிறத வச்சே பலன் சொல்ல முடியும். ஒரு நிகழ்ச்சியை எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஆளுங்கிறத வச்சே உங்களால் பலன் சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 5 வருடமாவது அதில் நல்ல பாவமுனை தொடர்பில் பயிற்சி எடுக்கணும். அந்த கிரகங்களோடு நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆக ஆக கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அதனால் உங்களுக்கு பக்காவான தெளிவான பதில் கிடைக்கும். சார், ஒரு தொழிலை பற்றிய கேள்வி சார். ஒருத்தர் வந்து வீட்டிலே வந்து இந்த மிச்சர் வியாபாரம், இந்த போட்டி பேக்கெட் வியாபாரம், சரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க சார். இது வந்து தொழிலுன்றது நம்ம பொதுவாக 10ஆம் பாவம்னு எடுக்கிறோம். உணவு தொழிலுன்றது 6ஆம் பாவம்னு எடுக்கிறோம். இந்த வீட்டில் மூலியமாக எடுத்து செய்கிறாருன்றது 4, 6, 10ன்னு சொல்லி எடுக்கிறோம். அந்த போட்டி பேக்கெட்டை வந்து அவர் வண்டியில் பின்னாடி கட்டி வெளியூருக்கோ இதுக்கோ வந்து அவர் டெய்லியும் போயிட்டு வர்றாரு. அது 3, 9ஆம் பாவம்னு எடுக்கும் ட்ராவல் பண்ணுறத. இவ்வளோ விஷயமும் வந்து ஒரு தொழிலுக்குள்ளே இருக்குது இல்லை சார். இதில் எந்த பாவம் முக்கியமாக வேலை செய்யும், எதை நம்மலாம் பார்க்கணும் சார்? குடிசை தொழில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குடிசை தொழிலுங்கிறது அவங்க அதிக லாபம் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு லேபர் மட்டும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில் பண்ணுறதுனால குடிசை தொழிலுங்கிறது 4, 6, 10ஆம் பாவம் அங்கே வேலை செய்யணும். 4ஆம் பாவம் வீட்டில் வச்சு வேலை செய்கிறாரு. 6ஆம் பாவம் குறைந்த ஊதியத்துக்கு அதை செஞ்சு வெளியில் விற்கிறாரு. 10ஆம் பாவம் தொழில். இதே வெறும் 4, 10 மட்டும் இருந்துச்சுன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவார், அதிகமான உற்பத்தி செய்வார். 4, 6, 10னா அன்றாடம் அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு அன்றாடம் போய் அதை போய் சேல் பண்ணிட்டு வர்றது குடிசை தொழில். அதனால தான் குடிசை தொழிலுக்கு வந்து வரி விதிப்புங்கிறது கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சமாக உற்பத்தி பண்ணுறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிற அளவுக்கு தான் உற்பத்தி பண்ணுவாங்க. அதனால தான் அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இதுக்கு ஒரு அதிக மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதனால் இது குடிசை தொழிலுங்கிறது 4, 6, 10ஆம் பாவம். இந்த 4, 6, 10 வேலை செய்யும்போது, இந்த 4 வேலை செய்யும்போதே 3 வேலை செய்யும் இல்லையா, 10 வேலை செய்யும்போது 11க்கு 10 12ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடு ஆயிடுது இல்லையா. அதனால் இங்கே 3, 12ங்கிறது இயற்கையாகவே அங்கே வேலை செய்யும். இது 3, 12ங்கிறது விருத்தி பாவமாக அமைகிறதுனால 3ங்கிறது சின்ன சின்ன விற்பனைகள்லையும் பண்ண முடியும். அதே இது 4 இல்லாமல் வெறும் 3, 12 மட்டும் வேலை செஞ்சுன்னா அவர் அதிகமான உற்பத்தி பண்ணி அதிகமாக சேல் பண்ணுவார். ஒரு 10, 100 பேரை வச்சு உற்பத்தி பண்ணி அந்த 100 பேர் ப்ரொடக்ஷன் பண்ணதை ஒரு 20 பேரை வச்சு மொத்தமாக போய் லம்பா கடைக்கு போய் போட்டு வந்துடுவார். அது வந்து மாஸ் ப்ரொடக்ஷன். இந்த மாதிரி 2 விதமாக பிரித்து பார்க்கணும். பாவகாரகம் கிரககாரகம் ரெண்டுமே முக்கியத்துவம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல நம்ம வந்து பாவகாரகத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், சில கேள்விகளுக்கு வந்து கிரககாரத்துக்கும் சேர்த்து இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். கிரககாரகம் சேர்த்து இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். இப்போ பாவமும் முக்கியம், கிரகமும் முக்கியம். இது கேள்விக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ பர்சன்டேஜ்னு இருக்கா, இல்லை வந்து சில இடத்துல வந்து பாவகாரகத்துக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கா? இப்போ பாவகாரகம் கிரககாரகம் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, பாவகாரகம் என்பது நிகழ்வு, கிரககாரகம் என்பது பொருள்களை பற்றி குறிக்குது. ஒருவருடைய கேள்வி நிகழ்வை பற்றி இருந்தால் பாவகாரகத்தை மட்டும் நம்ம பயன்படுத்தணும். சில கேள்வி வந்து பொருள்களை பற்றி இருந்தால் கிரககாரகத்தை பயன்படுத்தணும். சில இடத்துல 2மே தேவைப்பட்டால் 2ஐயும் பயன்படுத்தணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கல்லூரி கட்டணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 4, 10ஆம் பாவம் கல்லூரியை குறிக்கும். அந்த கல்லூரிக்கு கிரககாரன் யார்? குரு புதன் தானே. அப்போ உங்களுக்கு புதன் குரு இந்த 2 கிரகமும் 4, 10ஆம் பாவத்துக்கு தொடர்பு கொண்டு இருந்து அதனுடைய திசை நடைபெறும் போது நீங்கள் ஒரு கல்லூரி கட்டணும்னு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு கல்லூரியை கட்டுவீங்க. அந்த கல்லூரியை கட்டி முடிஞ்ச உடனே அந்த கிரககாரகமும் பாவகாரகமும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு அசட்டாக காலேஜ் அப்படின்னு ஒரு அசட்டு உங்களுக்கு சேர்ந்துடும். ஆனால் அதே கல்லூரியில் நான் வந்து படிக்க வரேன்னு வச்சுக்கோங்க, 1 இயரோ 2 இயரோ 3 இயரோ அந்த காலேஜில் வந்து படிச்சுட்டு நான் வெளியே வந்துடுவேன். அந்த ப்ராப்பர்ட்டி என்னுடையது இல்லை, அது உங்களது. அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து நான் வந்து படிச்சுட்டு மட்டும் வர்றேன் அந்த கல்லூரியில்.
அப்போ எனக்கு வெறும் பாவகாரகம் வேலை செஞ்சால் போதும், 9ஆம் பாவம் வேலை செஞ்சால் போதும். உங்களுக்கு 4, 10 குரு புதன் தொடர்பு கொண்டா போதும். உங்கள் கல்லூரி அது பெர்மனெண்ட்டாக உங்கள் பேரில் தலைமுறைக்கு இருக்கும். ஆனால் நான் ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ படிச்சுட்டு வெளியே வந்துடுவேன். என் பேர் அங்கே நிலச்சி நிற்காது. அப்போ உங்களுக்கு கிரகபாரமும் பாவகாரமும் அங்கே வேலை செய்யணும். எனக்கு அங்கே படிக்கிறதுக்கு வெறும் பாவகாரம் வேலை செஞ்சால் போதும். சார் கடனை பற்றியான ஒரு கேள்வி சார். கடன்ன்றது 6, 12ஆம் பாவத்தை பற்றி நம்ம எடுக்கிறோம் சார். அந்த 6, 12ஆம் பாவம்ன்றது 5, 11ஆம் பாவத்தை விருத்தி தானே சார் பண்ணுது. அப்போ வந்து அந்த கடனை வந்து எப்படியாப்பட்ட கடன் வாங்கினாலும் நம்ம அடைச்சிடலாம்ல சார். அது சோர்ஸ் நேச்சுரலாகவே இருக்குல்ல சார். ஏன் சார் வந்து சில பேருக்கு அடைபட மாட்டேங்குது கடன்? 6ஆம் பாவம் தான் கடன் வாங்குறது, 12ஆம் பாவம் கடன் வாங்கி கடன் அடைக்கிறது. இங்கே 6, 12 வேலை செஞ்சால் கடன் வாங்கி கடன் அடைச்சிக்கிட்டே இருந்தால் கடன் என்னைக்கு அடையும்? வெறும் 6ஆம் பாவம் மட்டும் வேலை செஞ்சுன்னா உங்களுக்கு கடன் வாங்குவே ஏதாவது ஒரு புத்தி அந்த இடத்துல 5ஆம் பாவம் வேலை செய்யும், கடன் அடைபடும். அதே ரீதியில் வெறும் கடனாக வாங்கியிருந்தீங்கன்னா அது 6ஆம் பாவம் ப்ரைவேட் கடன். ப்ரைவேட் கடன்னா அவன் பேசுவான் ஏசுவான் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு நம்ம போய் ஒழுங்காக கடனை கட்டுவோம். அப்போ 7க்கு அது 11ஆக வேலை செஞ்சு 5ஆம் பாவம் நம்மளுக்கு கடன்களை அடைவிட வைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் போய் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ அல்லது ஒரு பொருள் வாங்குறதுக்கோ நீங்கள் போய் கடை வாங்கினீங்கன்னா அது 4ல் உள்ள 6ஆம் பாவம் தானே. அப்போ 4ஆம் பாவத்துக்கு அது பிரேவர்த்தியாக 6ஆம் பாவம் அமைகிறதுனால அந்த பொருளின் தரத்துக்கு மீறின பணத்தை நீங்கள் கட்டுவீங்க. இப்போ ஒரு லோன் போட்டு ஒரு டிவி வாங்குறீங்கன்னா சும்மா தருவாங்களா? டிவி விற்கிறவனுக்கு அவன் கடை வாடகை இருக்குது, லேபர் இருக்குது, கரண்ட் பில் இருக்குது, அவனுடைய சுய லாபம் இருக்குது, கும்பிட்டுருக்குல்ல. அப்போ உங்களுக்கு ஓசியா எப்படி தர முடியும்? அப்போ கடன் தொகைன்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை போட்டு உங்களுக்கு லாபம் ஒன்று தனியாக வச்சுருவேன் கடை வியாபாரத்துக்கு. அந்த பொருளை நீங்கள் கடனுக்கு வாங்குறீங்களா, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போடுவான்ல. அப்போ லாபம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்க்கும்போது 100% உரிய வேல்யூ உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை 125%, 130% கொடுத்து நீங்கள் அந்த பொருளை வாங்குறீங்க. அது லாபமாக, அது அறிவாளித்தனமாக யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளுக்கு ஒரு 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் தான் கொடுத்துருப்பார். அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே அந்த பொருள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸும் 3 இயர்ஸ் தான் வேரண்டியை. நீங்கள் அந்த 3 இயர்ஸ்க்குள்ளே லோனை கட்டிட்டீங்கன்னா அது தப்பிச்சைய. 3 இயர்ஸுக்கு மேலே போகும்போது ஓவர் இன்ட்ரெஸ்ட்டு போடுவாங்க. வெளியில் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி தான் போடுவாங்க. ஆனால் அவங்க ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்க முடியாது. உங்கள்கிட்ட இது ஏதோ ஒரு வகையில் வாங்கத்தே செய்வாங்க. அப்போ 4ஆம் பாவ விஷயத்துக்கு நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் கெட்டு போயிடுவீங்க. ஏன்? 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் 4ஆம் பாவம் வேலை செய்கிறதுனால இந்த வீட்டு லோன் வாங்குறது, பொருள்களுக்காண்டி கடன் வாங்குறது பூரா அவன் வாழ்க்கையில் முன்னுக்கவே வரமாட்டான். என்றைக்குமே ஒரு பொருள் கடை வாங்கணும்னா ஒரு 70%, 60% கையில் கேஷ் இருக்கணும். ஒரு 30%, 40% வேணால் நீங்கள் கடை வாங்கலாம். 100% கடை வாங்குறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. நம்ம தெருவில் வர்றதுக்கு நம்மளே நம்ம தலையில் மண்ணை வாங்கி போட்டுக்கிறோம்னு அர்த்தம். அதனால் பொருள் வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ கடன் வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. புரியுதா? அதே மாதிரி கடன் வாங்குவது ஒரு பாவம், கடன் வழங்குவது ஒரு பாவம். கடன் வாங்குறது 6ஆம் பாவம். கடன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விஷயத்துக்கும் கடன் வாங்குறீங்களா? உங்களுடைய வைத்திய செலவு கடன் வாங்குறீங்க, உங்களுக்கு நகை கடன் வாங்குறீங்க, டாக்குமெண்ட்டை வச்சு கடன் வாங்குறீங்க, உங்களுடைய சொத்துக்களை வச்சு கடன் வாங்குறீங்க, உங்கள் பிள்ளைகளை சூரிட்டியாக வச்சு கடன் வாங்குறீங்க, வேலையை மையமாக வச்சு கடன் வாங்குறீங்க, அடுத்து பார்ட்னர்ஷிப் மூலமாக கடன் வாங்குறீங்க, தேவையற்ற அதிக ஓடி வாங்குறீங்க. நீங்கள் ஒரு அந்நிய செலாவணிக்கு அல்லது ஒரு கான்ட்ராக்டுக்காண்டி நீங்கள் கடன் வாங்குறீங்க, பிஸ்னஸ்க்காண்டி கடன் வாங்குறீங்க, என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி கடன் வாங்குறீங்க, விசேஷங்களுக்கு கடன் வாங்குறீங்க, டெபாசிட் மூலமாக கடன் வாங்குறீங்க. அப்போ இத்தனை வகை கடன்கள் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரே டைப் ஆஃப் லோன்லேயே நீங்கள் பார்க்கக்கூடாது.
லக்னம் 6ஓட தொடர்பு இருந்துச்சுன்னா உங்களுடைய வைத்திய செலவுக்காண்டி வாங்குவீங்க. 2 6ஓட தொடர்பு கொள்ளும்போது ஜுவல்ஸை வச்சு லோன் வாங்குவீங்க. 3 6 தொடர்பு கொள்ளும்போது டாக்குமெண்ட்டை வச்சு லோன் வாங்குவீங்க. 4 6 தொடர்பு கொள்ளும்போது ப்ராப்பர்ட்டியை வச்சு லோன் வாங்குவீங்க. 5 6ங்கும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு வைத்திய படிப்புக்காண்டி நீங்கள் செலவு லோன் வாங்குவீங்க. 6 வச்சு 6 வாங்கினோம்னா நீங்கள் உங்கள் வேலையை சம்பளத்தை வச்சு நீங்கள் லோன் வாங்குறது. 7 6ஓட தொடர்பு கொள்ளும்போது பார்ட்னர்ஷிப் மூலம் லோன் வாங்குறது. 8 6ங்கிறது அதிகப்படியான லோன் வாங்குறது. 9 6ங்கிறது கான்ட்ராக்ட் இதை வச்சு ஸ்லிப்பை வச்சு நம்ம லோன் வாங்குறது. 10 6ங்கிறது பிஸ்னஸ் ஆர்டரை வச்சு வாங்குறது. 11 6ங்கிறது நம்ம சுபவிரய செலவுக்காண்டி லோன் வாங்குறது. 12 6ங்கிறது நம்ம டெபாசிட்டை வச்சு கடன் வாங்குறது. இப்படி பல்வேறு வகையான கடன்கள் இருக்குது. அந்த கடனை நம்ம கேள்விக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். வாழ்க்கையில் நீங்கள் முத செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, என்டர்டைன்மெண்ட்டுக்கு லோன் வாங்குறதும் சொத்துக்கு லோன் வாங்குறதும் எப்பயுமே இருக்கக்கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் காணா போயிருவீங்க. அது உங்களை போட்டு அமைக்கணும். நம்ம லோன் அப்படிங்கிறதே முழுமையாக லோன் வாங்குறதுக்கு பேர் அது லோன் கிடையாது. நம்ம உரிமை பாதியாக 60% நம்மளுக்கு அந்த அசட்டில் வேல்யூ இருக்கணும். 40% தான் லோன் வாங்கணும். எல்லாரும் என்ன செய்கிறீங்க, நம்மளுடைய பேராசையில் 100% லோன் வாங்குறீங்க. 100% லோன் வாங்கி நீங்களாம் கட்ட முடியாது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு வீடு 20,000 ரூபாய்க்கு வாடகைக்கு வாங்கி போயிடலாம். அழகாக நல்ல லக்ஸுரியான வீட்டுக்கு 25,000 ரூபாவோட கொடுத்து நீங்கள் போய் குடியிருந்துக்கலாம். நீங்கள் என்ன செய்கிறீங்க, பேராசையில் சொந்த வீடு வாங்குறேன்னு 1,50 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குறீங்க. அந்த 1,50 கோடி ரூபா சொத்து வாங்கி நீங்கள் அந்த 1,50 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்கன்னு யாராவது யோசிச்சு பார்க்குறோமா? மனிதன் வாழ்கிறதுக்கு ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இடம் இருந்தாவே போதுமானது. நம்ம என்ன செய்கிறோம், 2000 ஸ்கொயர் ஃபீட்டு 3000 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு வாங்குகிறோம், இடம் வாங்குகிறோம், வீடை கட்டுறோம். சார் வணக்கம் சார். இப்போ பொதுவாக வந்து பணம்ன்றது 2ஆம் பாவம் சார். ஒரு சில பேருக்கு வந்து 2 8 சேம் பிளானட்டாக இருக்கும். இல்லைனா வந்து 2ஆம் பாவம் 9ஆம் பாவம் தொடர்பு இருக்கும். இப்போ 2 8 சேம் பிளானட்டு, இப்போ 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம்ன்றது 9ஆம் பாவம். இப்போ 2 9 இருந்ததுன்னா அது என்ன மாதிரி விளைவு தரும்? 2 8 சேம் பிளானட்டாக இருந்தால் எந்த மாதிரி விளைவு தரும்? பொதுவாக ஒரு ஜாதகத்தில் கூட்டு விளைவாக 1 2 சேம் பிளானட்டாக இருந்துச்சுன்னா அவர் எப்போயுமே சுயபுராணம் படிச்சுக்கிட்டே இருப்பார். தன்னை பற்றி புகழ்ந்துக்கிட்டே இருப்பார். பண எதிர்பார்ப்புகள்லேயே பேசுவார். சுய லாபங்கருதியே பேசக்கூடிய ஒரு மென்டாலிட்டி உடையவராக இருப்பார். அதே இது சில ஜாதகங்களில் 2 3 சேம் பிளாட் ஆகும். தான் மனசில் உள்ளதை அப்படியே வார்த்தையாக கொட்டிக்கிட்டே இருப்பார். சில ஜாதகங்களில் 3 4 சேம் பிளாட் ஆகும். அவர் கற்ற கல்விக்கு ஏற்ப அவருக்கு மனச்சார்பு. அவர் அந்த கற்ற கல்வியை பற்றி தான் பேசுவார், வழியே வேறு விஷயங்களை அவர் பேச மாட்டார். அதே 4 5 சேம் பிளானட்டாக இருந்தால் தன்னுடைய சொத்துக்கள் உடைமைகளை பற்றி டெவலப் பண்ணுறது சம்மந்தமாகவே பேசுவார். சிலருக்கு வந்து 2 6ஆம் பாவம் சேம் பிளானட்டாக இருக்கும். அவருக்கு பண விஷயங்களாகவே கடன் விஷயங்களாகவே பேசிக்கிட்டே இருப்பார். சிலருக்கு 2 7 சேம் பிளானட்டாக இருக்கும். அவர் பிறர் உதவிகள் மூலம் பணம் பெறுவதையே கேட்டுக்கிட்டே இருப்பார். சிலருக்கு 2 8 சேம் பிளானட்டாக இருக்கும். அவருடைய பணம் அவுட்ஸ்டாண்டிங் ஆகிறத பற்றியே பேசிக்கிட்டு இருப்பார். சிலருக்கு 2 9 சேம் பிளானட்டாக இருக்கும். அவர் ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பார். சிலருக்கு 2 10 சேம் பிளானட்டாக இருக்கும். ஃபைனான்ஸ் தொழில் சம்மந்தமாகவே பேசிக்கிட்டு இருப்பார். சிலருக்கு 2 11 சேம் பிளானட்டாக இருக்கும். அவர் என்டர்டைன்மெண்ட்டை பற்றி அதிகமாக ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பார். 2 12ஆம் பாவம் சேம் பிளானட்டாக இருக்கும். சிலருக்கு அவர் வந்து ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது செலவினங்கள் டெபாசிட் பண்ணுறது சம்மந்தமாக அவர் பேசிக்கிட்டே இருப்பார். சிலருக்கு 2 3 சேம் பிளானட்டாக இருக்கும். காசோலைகள் வாங்குறதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். சிலருக்கு 2 4ஆம் பாவம் சேம் பிளானட்டாக இருக்கும். சொத்துக்கள் பொருள்கள் இதன் மீது பணம் ஈட்டுவதை காட்டிட்டு பேசிக்கிட்டு இருப்பார். 2 5ங்கும்போது கலைத்துறைகள் கலைப்பொருள்கள் வாங்குறது சம்மந்தமாகவே பேசிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி கூட்டு விளைவாக 2ஓட எந்தெந்த பாவம் ஜாயிண்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவருடைய பேச்சுவார்த்தைகள் பழக்க வழக்கங்கள் இருக்கும்.